இன்றைக்கி வந்து திருவாதிரைக்கு வந்து களி, காய்க்கூட்டு, வடை, பால் போளி, சக்கரவள்ளிக்கிழங்கு பொரியல், சாதம், பருப்பு, மோர் தான். நேற்று நைட்டே எல்லாத்தையும் அளந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த கப்பில் வந்து 2 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் போட்டு அளந்து வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு கழுவி ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன். இது பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு. இப்போ வந்து பால் போலிக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவையை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுருந்த அரிசியும் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அதை வந்து சலிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டிருக்கேன். 1 கப்பு தண்ணி விட்டு அந்த வெல்லம் கரைஞ்சோடனே வடிகட்டின்ட்டு அதுக்கப்புறமா வந்து அதுலேயே வந்து 2 கப்பு தண்ணி விட்டு அதை வடிகட்டி அந்த வாணலியை கழுவிட்டு அதுலேயே 2 கப்பு தண்ணி விட்டு களி கிண்டுறதுக்கு வச்சுருக்கேன். தண்ணி விட்டு களியை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சிடலாம், அரிசி உப்புமா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது தண்ணி கொதித்ததும் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நல்லா களியை கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதை வந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வச்சுட்டேன். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு தேங்காவை வந்து நெய்யில் வறுத்து கொட்டியாச்சு. களி ரெடி ஆகிடுச்சு. இவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளார பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள், தேங்காய் வறுத்துன்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதே கடாயில் வந்து கொஞ்சம் கல்லெண்ணெய் விட்டு கூட்டுக்கு வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, வரமிளகாய், வெந்தயம் போட்டு வறுத்துட்ருக்கேன். கொஞ்சம் வந்து தேங்காயும் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுவே பொரியலுக்கும் நான் போட்டுட்டேன். இதுதான் காய் கூட்டுக்கு. 5 காய் தான், யார் சாப்பிட்றவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த காயெல்லாம் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து புளி தண்ணி ஊற்றினோடனே கத்திரிக்காவை போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நான் பருப்பு சாதத்தெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பொடியும் போட்டு கத்திரிக்காயையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா கூட்டு ரெடி ஆகிடும். தாளிப்பெல்லாம் போடலை, லேட் ஆகிடுச்சுன்ட்டு. இது வந்து பால் போலிக்கு வந்து ரவையை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வறுத்து நல்லா சப்பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். இவருக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் டிஃபன்லாம் பண்ணி கொடுத்துட்டோன்னே தான் நான் இதை ஆரம்பித்தேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா எல்லா காய் போட்டு கூட்டு, சாதம், களி, சக்கரவள்ளிக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், ஊறுகாய் தான். இது வந்து பாதாம் பால் வச்சு போலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாமை ஊற வச்சு சர்க்கரை பால் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பால், சாதா ப்ளூ பேக்கெட் பால் தான். அது கூட வந்து இந்த பாதாம் அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது வந்து பூரி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா உடஞ்சி வந்தது. அப்புறம் குட்டி குட்டியாக போட்டோன்னே தான் கரெக்டாக வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.